அரசராக மாற முடியுமா? ஏற்கனவே நான் பிரதான ஆசாரியர் 2 விதமான பலிகளை செலுத்தி இருக்கிறார் என்பதை நாம் ஆய்வு செய்து பார்த்தோம். பிரதான ஆசாரியர் என்று அழைக்கப்படுகிறவர் 2 விதமான பலிகளை செலுத்துகிறார். ஒன்று தனக்கான பலியை செலுத்துகிறார், இன்னொன்று ஜனங்களுக்கான பலியை செலுத்துகிறார். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பற்றி பேசும்போது அவர்தான் பிரதான ஆசாரியர் என்று நமது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலரும் அவர்தான், ஆசாரியரும் அவர்தான். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் படிச்சிட்டோம், நிறைய தடவை படிச்சிட்டோம். பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. கிறிஸ்து இயேசு, இயேசு கிறிஸ்துவைன்னு அவர் எழுதல, கிறிஸ்து இயேசுவைன்னு எழுதுறார். அதனால் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னா என்ன, கிறிஸ்து இயேசுன்னு சொன்னா என்ன, ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து அப்படிங்கும்போது அவர் இரட்சகராக வருகிறார். இரட்சகராக தான் வந்தார். இரட்சகராக வந்தவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து. இது காமன். இயேசு கிறிஸ்துங்கிறது காமன், எல்லா ஜனங்களுக்கும் பொதுவானது. ஆனால் கிறிஸ்து இயேசு அப்படிங்கிறது இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இரட்சகராக வந்திருக்கிறாருங்கிறது சபைக்கு பொருத்தப்பான ஒரு வார்த்தை. அதனால தான் நிருபங்கள் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவை கவனித்து கிறிஸ்து இயேசுங்கிற வார்த்தையை அவங்க அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதாக ஞானஸ்நானத்திற்கு முன்பாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்து தான், ஜீசஸ் கிரைஸ்ட் தான் சொல்லுவாங்க. ஆனால் கிரைஸ்ட் ஜீசஸ்ங்கும் போது அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய வாழ்க்கையிலே முன்னாக வருகிறார். ஏன்னு கேட்டால் நாம அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக கிறிஸ்து அவர்கள் தானே, கிறிஸ்துனாவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இல்லையா? அப்படின்னா கிறிஸ்து அவர்களாக இருப்பதனால்தான் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று அவர் பேசி இருப்பதாக அந்த இடத்துல பார்க்கணும். அப்படின்னா இந்த பிரதான ஆசாரியர் 2 பலியை செலுத்தினார். இந்த நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கும்போது அவர் 2 பலி செலுத்தினாரா அப்படிங்கும்போது அவர் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவருக்கு பலி செலுத்தப்பட்டது புறா குஞ்சுகள் பலி செலுத்தப்பட்டது. ஆனால் அதே சமயம் ஜனங்களுடைய பாவக்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இது காமன், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அப்போ அவருக்காக, ஏன்னா எந்த ஒரு மனிதனும் தவறு செய்தால் அந்த தவறு என்று சொல்லுவது கண்கள் பார்க்கிறது, கால் தவறை நோக்கி நடத்துகிறது, கை தவறு செய்கிறது. இதுதான் காட் இன் ஹேண்ட் அப்படி தான் சொல்கிறாங்க. கையும் களமாக, கையும் மெய்யுமாக பிடிபட்டார்கள், இப்படி தான் வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. காட் இன் ஹேண்ட், கையை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். அதனால தான் உன் கால், வலது கால் இடர் உண்டாக்கினார், வலது கை இடர் உண்டாக்கினார், வலது கண் இடர் உண்டாக்கினார் என்று சொல்லுவதாக பார்க்க. அதை நான் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டும் சொல்லி என் தலையும் கையும் சேர்த்தி கழுங்கிறாங்க. கண் தலையில் தான் இருக்குது. அப்படின்னா கண்கள் உங்களுக்கு பிரதானமாக இருக்கிறது, அதுதான் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கண் தவறு செய்கிறது, அப்போ கண்ணை கழுவ வேண்டும், காலை கழுவ வேண்டும், தவறாக நடத்தப்படுகிறது, கையை கழுவ வேண்டும். அதனால இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்து கொண்டேன் என்று பவுலுடைய கலாத்தியர் 6:17 எழுதும்போது அவருடைய அச்சடையாளங்கள், அவருடைய மார்க்கிங் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தலையில் இருந்தது, கண்ணுக்கு பக்கத்தில் நெத்தியிலே, கைகளில் இருந்தது, கால்களில் இருந்தது. நாம் தவறான பாதையில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அவருடைய கால்களில் ஆணியில் கடாவப்பட்டார். நாம் தவறான நோக்கு நமக்குள் வரக்கூடாது என்பதற்காக அவர் முள் காயம் அவருக்கு தலையிலே அங்கே காணப்பட்டது. நமது கை தவறு செய்து விடக்கூடாது என்பதற்காக அவர் கரங்கள் ஆணியினால் அடிக்கப்பட்டது. அதனால தான் லாசரு வெளியவான்னு சொன்ன உடனே அவன் கைகளையும் கால்களையும் கட்டவிழ்க்கிறார்கள், முகத்தை சுற்றி இந்த சீலையும் அவிழ்த்து விடப்படுகிறது பார்க்க. இப்போ எல்லாம் மாதிரி நிறைய இடங்களில் நம்ம பார்த்தோம்னா இதுதான் நடக்குது என்பதாக பார்க்கணும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியானார் உலக ஜனங்களுக்காக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பலியானது அப்படின்னு பார்த்தோம்னா சபை அப்படின்னு நம்ம எடுக்கணும் இல்லையா? பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ண என்னுடைய பரிசுத்தவான் அப்படின்னா பலியினால் அவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்கள், நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்கள். நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் கூடுமா அப்படின்னு போகும்போது கூடும் அப்படிங்கிறார். நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ
இப்போதே நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். அப்போ அந்த பானம் பண்ண அப்படின்னா இயேசு கிறிஸ்து பானம் பண்ணினார், இயேசு கிறிஸ்து பலியாக மரித்தார். இயேசு கிறிஸ்துவை போலவே இயேசு கிறிஸ்துவுக்காக பலியாவது தான் சபை என்பதாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா பிரதான ஆசாரியர் 2 பலி செலுத்துறாருன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 பலி செலுத்தியிருக்கிறார். அப்படின்னா இயேசுவும் நனைந்தார் ஞானஸ்நான உடன்படிக்கையின் வழியாக. ஞானஸ்நான உடன்படிக்கை வழியாக இயேசு நனைந்தார் என்று சொல்லும்போது இயேசுவின் சரீரம் நனைந்தது என்பது பொருள். இயேசுவின் சரீரம் நனைந்தது. பிற்காலத்தில் இயேசுவின் சரீரமாக இருக்கக்கூடிய சபை நனையும் அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல வந்து இயேசுவின் ஞானஸ்நானத்தில் நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக பார்க்கணும். அப்படின்னு இது வந்து ஆசாரியத்துவம். அப்படின்னா உலக வாழ்க்கைங்கிறது ஆசாரியத்துவம் தான். ஏன்னா நம்ம பலி செலுத்தி கொண்டே இருக்கிறோம், கடா வெட்டு செய்கிறாங்க இல்லையா. அப்போ ஒவ்வொரு பண்டிகையிலும் என்ன செய்கிறார்கள் பார்த்தோம்னா அவர்கள் பலி செலுத்துகிறார்கள். இப்போ வந்து நம்ம வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணுறாங்க, நல்ல காரியங்கள் பண்ணுறாங்க, எல்லா வீட்லேயும் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா வீட்டில் கிறிஸ்தவங்களும் முஸ்லீம் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க பிரியாணி போடுவாங்க, மட்டன் பிரியாணி, அது மட்டன் பிரியாணி தான் போடுவாங்க, மட்டன் பிரியாணி தான் போடுவாங்க. அப்படின்னா ஒரு பண்டிகைனா மட்டன் பிரியாணி போடுறோம். ஏன் சிக்கன் பிரியாணி போடுறது, முட்டை பிரியாணி போடுறது, மீன் பிரியாணி போடுறது அதெல்லாம் போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு ஆடு அடிக்கப்பட வேண்டும். அதானே, இதான் நியமம், அதுதான் கடாவட்டு அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த அடிக்கப்படுகிறது வந்து ஆடு தான். இப்போ வந்து நிறைய வந்து பார்த்தோம்னா கல்யாணங்களில் வந்து நான்வெஜ் போடுறது இல்லை இல்லையா. ஆனால் நான்வெஜ் போடுறதில்ல, எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா கிராண்டாக செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் நான்வெஜ் போடுவாங்களா? ஏன் போடுறாங்க? அது என்னமோ அதுக்கு பேர் சொல்லுவாங்க, அது பேரே கறி விருந்து தான். அதுக்கு பேரே கறி விருந்து. கறி விருந்து இல்லாமல் எந்த கல்யாணம் நிறைவேறுவது இல்லை. அதுபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமணமும் கறி விருந்தில் தான் முடியும். சபை என்பது அங்கு பலியானால்தான் அந்த கல்யாண விருந்து என்பது நிறைவாகும். அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக நாம் கவனித்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்கள். அப்படின்னா இதை மெல்கிசேதேக்கை பற்றி அவர் பேசும்போது என்ன சொல்லுகிறார், 5ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 6ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனம். அந்தபடியே வேறொரு இடத்திலும் நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியா இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அது 110ஆம் சங்கீதம் நம்ம படித்தோம் இல்லையா. 110 வந்து அந்த 4ஆம் வசனம் சொல்கிறாரு, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வந்த ஆசாரியர்கள் எல்லாம் காலத்துக்குட்பட்டவர்கள், அவங்க தான் ஆசாரியர்கள் தான். ஆனால் இவர் என்ன பண்ணது, மெல்கிசேதேக்கு பற்றி என்னன்னைக்கு ஆசாரியும் போது அவர் லைஃப் லாங் அவர் தான் ஆசாரியர். ஏன்னா எப்படி இந்த லேவி கோத்திரத்தை பிரித்தெடுத்து ஆசாரியத்துவத்துக்கு அனுப்பினார். ஆனால் அதற்கு முன்பாக ஆசாரியர்கள் இருந்தார்களான்னு கேட்டால் இருந்திருக்கிறார்கள், மத குருக்கள் இருந்திருக்கிறார்கள், வழிநடத்தக்கூடிய மந்திரிமார்கள் இருந்திருக்கிறார்கள், எல்லா பிரிவினையும் இருந்திருக்கிறாங்க. அப்போ கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு மீடியேட்டர் இருக்கிறார். அந்த மீடியேட்டர் தான் ஆசாரியர் என்று சொல்லப்படுவதாக பார்ப்போம். ப்ரீஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஒரு வண்டியில் நான் பார்த்தேன், அந்த வண்டியில் எழுதிச்சு, என்ன எழுதிருக்கு பார்த்தீங்கன்னா பிராமின் ப்ரீஸ்ட் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்புறம் ப்ரீஸ்ட்டுங்கிற வார்த்தை காமன் இல்லையா, காமன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டெலிஃபோன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் லண்டனில் இப்போல்லாம் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வெளிநாட்டுக்கெல்லாம் பேசுகிறோம். அப்போல்லாம் வெளிநாட்டுக்கு அவ்வளோவா பேச முடியாது. அது வந்து ட்ரங்கால் ஃபாரின் காசுனாவே அது தனியாக பண்ணணும். எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க வெளிநாட்டுக்கு பேசுகிறேன். அப்போ அவர் எக்ஸ்சேஞ்சில் ஒர்க் பண்ணாரே வந்து அவர் வந்து ஒரு லேடி வந்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க, எங்கள் சொந்தக்கார பொண்ணுங்க அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கார்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் அங்கே இருக்கார், அவர் லண்டனில் இருக்கார். லண்டனில் இவங்க வீட்டுக்கார் லண்டன், அதுவும் ரொம்ப பெரிய படித்தவங்க மாதிரிலாம் தெரில. லண்டனில் என்னவா இருக்காருன்னா அவர் வந்து பிராமின் ப்ரீஸ்டாக இருக்கிறார். அப்போ லண்டனில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் அவர் வந்து குருக்களாக இருக்கிறார். புரியுதுங்களா? அப்படின்னா அந்த ப்ரீஸ்ட்ஹுட் அப்படிங்கிறார். அப்போ அந்த ப்ரீஸ்ட்ஹுட்டில் இருக்கிறது வந்து அவங்க தான் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல நியமிக்கிறது. இதை 10ஆம் வசனத்தில் பாருங்கள். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று
கடவுளாலே நாமம் அப்ப மெல்கிசேதேக்கு முறையின்படி என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியர் என்று கடவுளால் அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்டார் அப்படின்னு எழுதுறாரு. இப்போ எபிரேய ஆசிரியர் வந்து சொல்லலைன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா சங்கீதம் 110 சங்கீதக்காரன் தாவீது சொன்னது வந்து யாரோ ஒருவரை பற்றி பேசி இருக்கிறார் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி இந்த சங்கீதம் 2, சங்கீதம் 110, மத்தேயு 24 இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அறியாத வருகை குறித்து பேசக்கூடிய அதிகாரங்களாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. அங்கெல்லாம் மறைபொருளாக சொல்லியிருக்கார். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரும் அறியாத போது வந்து மணவாட்டியை கவர்ந்து செல்லுவாரோ, அந்த கார்மேகம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, கார்மேகத்தில் வந்து மணவாட்டியை கவர்ந்து செல்வார், அழிவு ஏற்படும். அழிவுக்கு பின்பு அந்த வெண்மேகத்தில் தான் அவர் வந்து அரசராக வீற்றிலிருந்து ஆட்சி செய்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். அப்படின்னா இது வந்து அவருடைய வருகை என்று எடுத்துக்கொள்ளும் போது இது முதல் வருகை வந்து இது ஆசாரியத்துவமாக காணப்படுகிறது. பலி சார் கொஞ்சம் குறை எல்லாம் பலி, நம்ம போன அன்னைக்கு படிச்சிங்க, கொஞ்சம் குறை எல்லாம் பலியினால் சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ நிவாரணம் இல்லை. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் என்ன பண்ணாங்க, எல்லாரும் இந்த ரத்தம் சிந்தி அவங்க சாப்பிட்றாங்க. என்ன ஒரு பழக்கத்தை உள்ள கொண்டு வந்திருக்காரு. பழக்கத்தை உள்ள கொண்டு வரலன்னு உங்களுக்கு புரியாது, எல்லாம் புரியாது. அந்த ப்ராக்டிஸை கொண்டு வரணும். அந்த ப்ராக்டிஸை கொண்டு வந்தால் தான் அவங்க அதில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர இல்லைன்னா அவங்க யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க என்பதாக பார்க்கணும். ப்ராக்டிஸ் முதல்ல கொண்டு வரும். ஒரு நியமனத்தை உள்ளே கொண்டு வரலன்னா பார்க்கணும், அது பிரயோஜனம் இல்லை என்பதாக பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது முதல் 3 வசனத்தில் சொல்கிறாரு, இந்த மெல்கிசதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான கடவுளுடைய ஆசாரியருமாய் இருந்தார். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா அப்படிங்கிற பின்னாடியாக சொல்றாரு. சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தமாம்ங்கிறார். சாலேமின் ராஜாங்கிறார். அப்போ ஒரு பேர் என்கிறாரு சாலேமின் ராஜா அப்படிங்கிறதா சொல்றார். அப்போ சாலேம் அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம், சமாதானம் என்பது பொருளாக இருக்கிறது என்பதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். பெசிலியோ சலமே அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, கிரேக்கத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்குறோம். பெசிலியோஸ்னா உங்களுக்கு வந்து ஆளுகை செய்யக்கூடியவர், அரசர். பெசிலிக்காங்கிற ஒரு பெரிய கத்துட்டர். அப்போ அந்த பெசிலியோஸ் சலமே அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து என்னங்கிறாங்க, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற. அப்போ பிரின்ஸ் ஆஃப் பீஸ் யார், சமாதான கர்த்தர் யார், இயேசு கிறிஸ்து தான். அது அந்த வார்த்தையிலேயே நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு புரிதலை என்ன பண்ணுகிறார் அங்கே கொடுக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். அப்போது சாலேமுக்கு ராஜாவாக இருந்தார்ங்கிற. சாலேம்ங்கிற பேரில் வேற ஏதாவது ஊர் இருக்குதா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா? சேலம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா? சேலம் அதே ஸ்பெல்லிங் தான், சாலேம். அப்போ அந்த சாலேம் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பேர் நம்ம ஊரில் இருக்குது, வச்சிருக்கிறாங்க. நாசரேத் இருக்கா நம்ம ஊரில் இருக்கு. இப்படி பல பெயர்கள், பல ஊர்கள் ஏன்ஷியன்ட் பேராக இருக்கக்கூடியது இங்கே வச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த சாலேம் என்பது வேறு எதுவும் அல்ல, அது எருசலேம் என்றும். என் ஏன்ஷியன்ட் நேம் ஃபார் ஜெருசலேம் அப்படின்னு டிக்ஷனரியில் நம்ம படிப்போம். ஏன்ஷியன்ட் நேம் ஃபார் ஜெருசலேம் தான் அந்த சாலேம்ங்கிற. அப்படின்னா சாலேமுக்கு ராஜாவாக யார் இருந்திருக்கிறார் பார்த்தோம்னா மெல்கிசேதேக்கு இருந்திருக்கார். அப்படியே இஸ்ரேல் நாட்டிலேயே அரசர்கள் கிடையாது, ஆனால் மற்ற நாடுகளில் அரசர்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் ஆட்சியாளர் இருந்திருக்கிறார்கள். ஏனோக்கு ராஜாவாக இருந்திருக்கிறார் என்று புக் ஆஃப் ஏனோக்கில் எழுதியிருக்கிறார், நம்ம புக்கில் இல்லை. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், காணப்படாமல் போனார். அவர் தான் நியாயம் விசாரிப்பார், அவர்கிட்ட தான் வந்து எல்லாம் கேட்பாங்கங்கிறது வந்து ஏனோக்கின் புத்தகத்தில் வந்து விழாவாரியாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக பார்க்க. அப்போ நியாயம் விசாரிக்கிறவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். ஒருவர் நியாயாதிபதி என்ன சொல்லுகிறாரோ அதை வந்து மக்கள் கூட்டங்கள் செய்தால் அவர் அரசராகவும் காணவர். சொன்னதை செய்கிறவங்க தானே. தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சாங்கன்னா அது ஜனங்கள். அவர் யார் ஒருவர் எதை சொல்லுகிறாரோ அதை எல்லாம் செய்கிறார் சொன்னார், அவர் தலைவராக இருக்கிறார். அவர் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு சபை தலைவராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு ஊர் தலைவர், ஒரு குடும்பத் தலைவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ இவரை என்ன சொல்லும்போது அந்த வார்த்தையை தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல பெசிலியோஸ்
அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணுறாரு அங்கே கிங் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கப்படுகிற என்பதாக அந்த இடத்துல பார்க்கும். ராஜா அப்போ வந்து இவருக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம்பா கொடுத்தான். இவர் முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா அப்படிங்கிறார். சமாதானத்தின் ராஜா என்பதற்கு முன்பாக அந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீதியின் ராஜா என்று சொல்லப்படுகிறதாக அந்த இடத்துல வந்து பார்க்கும். டிகா யோசனே அப்படிங்கிறார் நீதியின் ராஜா. பெசலியோஸ் டிகா யோசனே அப்படின்னு வந்து கிரேக்க வார்த்தை அந்த இடத்துல கொடுக்குறார். இது கிரேக்கத்தில் கொடுக்குறார். ஆனால் இதே வந்து மெல்கிசேதேக்குங்கிறது வந்து கிரேக்க வார்த்தை அல்ல, அது எபிரேய வார்த்தை என்பதாக பார்க்கும். இந்த எபிரேய வார்த்தை மெல்கிசேதேக்குங்கிற வார்த்தை ஒரு வார்த்தையா ரெண்டு வார்த்தையா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஏன்னா இங்கே சொல்கிறாரு என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா இது முதற் பேராக மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜாங்கிறார். அப்போ எத்தனை வருது? நீதியின் ராஜா, கிங் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு, ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்படின்னா மெல்கிசேதேக்கு அப்படின்னு வந்து என்ன பண்ணணும், நாம் வந்து அதில் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் வந்து புருக்பானில் ஒர்க் பண்ணும்போது அது எனக்கு வந்து இது கொடுக்கணும், இந்த ஃபிட்னஸ்க்கு வந்து எழுதி கொடுக்கணும். 2 பேர் வந்து நின்னாங்க. 2 பேர் வந்து நின்ன உடனே பேர் சொல்லுங்க அப்படின்னு புதுசாக வந்தவங்க. வெங்கட்ராமன் முத்து அப்படின்னாரு அவர். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஸ்லிப்பில் வெங்கட்ராமன் எடுத்து இன்னொரு ஸ்லிப்பில் முத்துன்னு எழுதுங்க. சார் அது 2 என் பேர் தான் சார். பக்கத்தில் இன்னொருத்தர் நிற்கிறார், அதான் ஓ இவர் வேறு வெங்கட்ராமன் முத்துன்னு 2 ஸ்லிப் எழுதிட்டேன். நான் வெள்ளூரில் வந்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஃபோன்லாம் வந்து கிடையாது இல்லையா, அந்த வந்து ஆஃபீஸில் கூப்பிடுவாங்க. ஆஃபீஸில் ஃபோனில் கூப்பிடும் போது அவர் வந்து டிஸ்பென்ஸில் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஃபோனில் 3 பேர்த்த கூப்பிடுறாங்க, இங்கே ஒரு ஆள் தான் நிற்கிறாரு. அப்படி நான் சொல்லிடுறேன், என்ன சார் என்னென்ன ஃபோனில் 3 பேர்த்த கூப்பிட்டாங்க, அது எப்படிங்க 3 பேர் பேசுவாங்க நான் நினச்சேன், இங்கே ஒருத்தர் தானே இருக்கிறாரு. அப்படி என்ன கேட்டாங்க, மோகன் எட்வின் பாஸ்கர் 3 பேர்த்த கூப்பிட்டாங்க. ஏங்க அந்த 3 பேரும் இவர் பேர் தாங்க. ஏங்க போட்டு நம்மளை குழப்புறீங்க அப்படின்னா வந்து மெல்கிசேதேக் அதுக்கு சொல்கிறோம் உதாரணத்துக்கு. மெல்கிசேதேக்கு என்பது மெல்கிங்கிற வார்த்தை மாலெக் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் வருது. கிரேக்கத்தில் இருந்த மன்னிக்கவும், எபிரேயத்தில் வந்து மாலெக் அப்படின்னா ஆட்சி செய்தல், டு ரெயின் அப்படின்னு வந்து சொல்கிறார். டு அசெண்ட் த த்ரோன் அப்படிங்கிற. அப்போ மேலே போய் உட்காராரு. எல்லாரும் எல்லா சேர்லையும் இந்த இடத்துல ஒரு சேர் போட்டது எல்லாரும் உட்காருவாங்களாம். சபை சர்ச்சில் நம்ம பார்த்துருக்கோம், முன்னாடி ஒரு சேர் போட்டிருப்பாங்க. அந்த சேரில் யாருக்கு வருவா? சிஎஸ்சி சர்ச்சுன்னு வச்சுக்கோமே, அவங்க ஒரு சேர் இருக்கும் முன்னாடி, ஒரு பெரிய சேர். யாருக்கு வருவாங்க? பிஷப் தான் உட்காருவார். பிஷப் வரும்போது அதில் உட்காருவார், யாரும் உட்கார மாட்டாங்க. சர்ச் ஐயர் கூட உட்கார மாட்டார் இல்லையா? அப்போது அசன் டு த த்ரோன் அப்படிங்கிற மாலெக் அப்படிங்கிற வார்த்தைக்கு, மாலெக்குங்கிற வார்த்தையிலிருந்து தான் மேலெக்குங்கிற வார்த்தை வரும். எபிரேயத்தில் மாலெக்குங்கிற வார்த்தையிலிருந்து மேலெக் அப்படின்னு வரும். அதை மேலெக் சேதேக்கு அப்படிங்கிறார். சாதேக்குங்கிற வார்த்தையிலிருந்து தான் சேதேக்கு. இதில் வந்து டீ போட்டு தான் எழுதியிருக்கிறாங்க. TSAWDAK டீ போட்டு தான். டீ சைலண்ட், சுனாமிக்கு டீ சைலண்ட், சைக்காலஜிக்கு பி சைலண்ட் சொல்கிறேன் இல்லையா? அப்போ இது மாதிரி சாதேக்லேருந்து சேதேக் அப்படின்னு வார்த்தை அந்த இடத்துல வருகிறது என்பதாக பார்க்குறோம். ஜஸ்டிஸ், கரெக்டு அப்படிங்கிற ஒரு பெயரை தான் வந்து என்னங்கிறாரு அந்த இடத்துல வந்து கொடுக்குறார் என்பதாக பார்க்குறோம். கிளென்ஸ், ரெகுலர் ரைச்சியஸ், டு ரெகுலரைஸ் அப்படிங்கிற. அப்போ அது ஒரு கரெக்ட் பண்ணுறாரு, நீதியை அங்கு கொண்டு வருவதற்குத்தான் அந்த வார்த்தை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அந்த இடத்துல நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை பார்க்குறோம். மெல்கிசேதேக் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்பதாக பார்க்குறோம். எபிரேய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கே என்ன சொல்றாரு பாருங்க, இவர் அப்படின்னா மெல்கிசேதேக்கு தாய் தகப்பன் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவோம்? இல்லை அப்படின்றோம். அப்போ தாய் தகப்பன் இல்லாமல் எப்படி ஒரு மனிதன் வர முடியும்? அடுத்த கேள்வி நமக்கு அப்படிதாங்க பைபிளில் இருக்குது. இவருக்கு தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லை, வம்ச வரலாறும் கிடையாதுங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல சொல்லியிருக்கா என்பதாக பார்க்கணும். ஆனால் இவன் நாட்களின் துவக்கம் ஜீவன முடிவு உடையனா இராமல்
கடவுளுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய் என்றென்றைக்கும் ஆசார் நிலைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இப்ப இருக்கணும் இல்லையா? இப்ப இருக்கணும் இல்லையா? இல்லையே. அப்படின்னா ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பெயருக்கு உரியவர் ஆசாரியராக இருக்கிறார், என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறார், அவர் அரசராகவும் இருக்கிறார், வீற்றிருக்கிறார். எப்படிங்க ரெண்டு வேலை ஒன்றா செய்ய முடியும்? ஒரே ஆள் எப்படிங்க ரெண்டு வேலை செய்ய முடியும்? அதாவது இஸ்ரேல் பிரிக்கப்பட்ட யாக்கோபுக்கு பின்பு லேவி கோத்திரம் கொண்டு வந்ததுக்கு பின்பு லேவியர்கள் லேவி பணி தான் செய்ய வேண்டும், அரசர்கள் அரசர் பணி தான் செய்ய வேண்டும். இது சத்திரியர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அந்த சிஸ்டம் வரக்கு முன்னாடி இவரே அந்த வேலையை நம்ம கடவுள்கிட்ட பேசுறது தானே, வேற என்ன வேலை? ஆசாரியர் வேலை என்ன பண்ணும்? என்ன பண்ணுவாங்க ஆசாரியர்கள்? கடவுள்கிட்ட பேசுவாங்க, கடவுள் சொன்னதை சொல்லுவாங்க. தாவீது கடவுள்கிட்ட பேசினாரா இல்லையா? மோசே பேசினாரா இல்லையா? மோசே ஆசாரியன், தாவீது ராஜா, இவரும் பேசுகிறார் அல்லவா? அப்படின்னா கடவுள்கிட்ட நேரடியாக பேசி அந்த காலத்தில் கடவுள்னா கடவுள்கிட்ட அவருடைய திட்டங்களை கிறிஸ்துவின் வழியாக தூதர்கள் வழியாக தெரிந்து கொண்டு மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய பணி செய்தவர்கள் அப்படின்னு. அப்போ இது அரசர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்ததுங்கிறோம். ரெண்டு வேலை எப்படிங்க ஒன்றா செய்யணும்? இப்போ பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் போகும்போது அந்த பஸ்ஸில் அந்த பேருந்து பேருந்துக்கு மற்றவங்களாம் ஏறுறாங்க இறங்குறாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க? பஸ்ஸை இயக்குவர் ஒருவர் இருக்கிறார், பஸ்ஸை நடத்துபவர் ஒருவர் இருக்கிறார் இல்லையா? அப்ப எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு பஸ்ல? ரெண்டு பேர் இருக்கணும். ஒருத்தர் ஓட்டுபவர், ஒருத்தர் நடத்துபவர். இன்னைக்கு அப்படி இருக்கா? ரெண்டு வேலையும் ஒருத்தரே செய்யறார். டிக்கெட் கொடுத்து கண்டக்டர் இறங்கிடுறார், அதுக்கப்புறம் யாரவங்களுக்கு டிரைவர் தான் டிக்கெட் கொடுக்குறார். அப்போ ரெண்டு வேலையும் ஒன்றா செய்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ முந்தைய காலத்தில் வேறு வேறு வேலையை வேறு வேறு மக்கள் கூட்டங்கள் செய்தார், அந்தந்த வேலையை அவங்க தான் செய்யணும்னு. ஆனால் பிற்காலத்தில் வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலையை இன்னொருத்தர் ஷேர் பண்ண. அமேசானில் ஒரு தம்பி வேலை செய்கிறாரு, அவர் கீழே 10 பேர் வேலை செஞ்சாங்களாமா, இப்போ 4 பேர் தான் செய்கிறாங்களாமா. அப்போ அந்த 10 பேருக்கு வேலை என்னாச்சு? ஷேர் ஆயிடுச்சு. 10 பேருக்கு வேலை 4 பேருக்கு ஷேர் ஆயிடுச்சு. இது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நடக்கிறது தான், எல்லா டிபார்ட்மெண்ட் இல்லையா? நான் ஃபார்மசிஸ்ட்டு வேலை செஞ்சேன், நான் ஃபார்மசிஸ்ட் வேலை மருந்து கொடுக்குற வேலை மட்டும்தான். நான் கட்டு போட மாட்டேனா, நான் ஊசி போட மாட்டேனா? ஊசி போடுறது டாக்டர் வேலை, நர்சிங் அசிஸ்டன்ட் வேலை. ஆனால் நான் கற்றுக்கிட்டு நான் செய்கிறேன். ஏன் செய்கிறேன்? நர்சிங் அசிஸ்டன்ட் வரலன்னா நான் தான் செய்யணும். டாக்டர் வரலன்னா யார் மருந்து கொடுக்குறது? ப்ரெஷர் பார்க்கறது, மருந்து கொடுக்கறது யார் வேலை செய்கிறது? நாம் தான் செஞ்சாகணும். அப்படின்னா அந்த ஷேரிங் வருது பார்த்தீங்களா? அந்த ஷேரிங்கை தான் என்ன பண்ணுறாரு, இங்கே கொண்டு வர்றாரு. ஆனால் இவர் தாய் தகப்பனே இல்லைங்கிறாரு. எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்குறோம். எஸ்தர் புக்கில் படிக்கிறோம். எஸ்தருக்கு அம்மா அப்பா இருக்காங்களா? படிங்க, 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம். இப்போ எஸ்தருக்கு தாய் தகப்பன் இருக்கா? இல்ல. மெல்கிசேதேக்கு தாய் தகப்பன் இருக்கா? இல்ல. அப்படின்னா எஸ்தர் எப்படி வந்தாங்க? முன்னாடியே சொல்லிட்டாரு, சிறிய தகப்பன் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? அப்படின்னா நம்ம அனாதை இல்லங்களுக்கு போகிறோம். நம்ம ஸ்கூலில் ஒரு குழந்தைங்க படிக்குது, அனாதை இல்லத்துக்கு படிக்குது. என்ன சொல்லுவோம் அந்த குழந்தைகளை? அந்த அம்மாவுக்கு யாரும் இல்லைம்போ, அந்த அம்மாவுக்கு அம்மா அப்பா இல்லைங்க, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா இல்லைன்னு என்ன அர்த்தம்னா, அம்மா அப்பா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அம்மா அப்பா தெரியாது, இறந்துட்டாங்க, இல்லைன்னா யாருன்னு தெரியல. ஆர்ஃபனேஜில் வளர்ந்த குழந்தைங்க, அம்மா அப்பா இல்லாதவங்க என்ன, அம்மா அப்பா யாருன்னு தெரியவில்லை என்பது தான் பொருள். அதே 15ஆம் வசனத்தில் பாருங்க, அங்கே விளக்கம் கொடுக்குறாரு. தாயின் தகப்பன் என்ன சொல்றாரு? என்ன? மரணம் அடைந்த போது மறந்துட்டாங்க. அப்படின்னா தகப்பன் யார் அப்படிங்கிற அடுத்த 15 எழுதுறாரு. சிறிய தகப்பன் சொன்னாரு,
மொர்தெகாய் தனக்கு குமார்த்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயின் குமாரத்தியுமான எஸ்தர். அபியாயின் குமாரத்தி சொல்லுங்க பாத்தீங்களா அப்படின்னு இருக்கு. ஆனா தாய் தகப்பன் அற்றவள் அப்படின்னு சொல்லும் போது இல்லைன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. அப்ப அதே மாதிரி மெல்கிசேதேக்கு தாய் தகப்பன் உண்டு, யாருன்னு தெரியாது, சொல்லலன்னு தெரியல. அப்ப அதே மாதிரி இங்க சொல்லும் போது இவர் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவள்னா ஆயும் தகப்பனும் வம்ச வரலாறு பற்றி சொல்லப்படாதவர் என்பதுதான் பொருள். இல்ல யாருமே கிடையாது, யாரு கிடையாது, தன்னை வானத்திலிருந்து விழுந்தார் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. அப்படி ஒரு புரிதலை என்ன பண்ணுகிறோம், நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் தான் சொல்றார். அப்படின்னு இவருக்கு அந்த 2 பணி அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசிரியர் என்று பார்த்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அரசர் என்று அன்றைக்கே அவர் சொன்ன வாக்குத்தத்தமும் உண்டு என்பதாக பார்க்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார். இஸ்ரவேலின் ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவங்க யாரை பத்தி சொல்றாங்க? பிரதான ஆசாரியர் என்று நாமம் தரிக்கிறவரை பத்தி பார்க்கலாம். அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசாரியனாக இருந்து அரசராக மாறுகிறார் இல்லையா? மெல்கிசேதேக்கு ஆசாரியனாகவும் அரசராகவும் இருக்கிறார். ஆனா அதே சமயம் சபையும் ஆசாரியராகவும் அரசராகவும் மாற வேண்டும் என்பதுதான் அங்கு நியமனம். அப்படின்னு என்ன பண்றோம்? முதலாவது நாம் தீர்மானமாக நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியின் அரசரா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருகிறது. ஏன்னா ராஜாங்கிறாரு, ராஜான்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா இவருக்கு ஸ்பெஷலா சொல்லிட்டார், நீதியின் ராஜான்ட்டார். இவர் தான் நீதியின் ராஜாங்கிறார். அப்போ இது ஏசாயா தீர்க்க தரிசனமாக எப்படி எழுதுகிறார் பாருங்கள். ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றிங்கிறார். அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி, அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிங்கிறார். அந்த கிளைய வேர்ல இருந்தே வருதுன்ட்டாரு. ஒரு கிளை எழும்பி செழிக்கும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும். ஞானம் போதுங்க, 1 வச்சு படிச்சா போதும். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி ஒரு வேர்களிலிருந்து ஒரு கிளை, இளம் கிளை வருகிறதுன்ட்டார், செழிக்கும்ட்டார். அதுல இதுல படிங்க, 53:2-3 படிங்க. 53:2-3. இளங்கிளை போலவும் அங்க சொல்ல பாருங்க, கிளை எழும்பி செழிக்கும்னாரு. இங்க சொல்லும் போது இவரை பத்தி பேசும்போது இளங்கிளையை போலவும், அடுத்த வருஷம் அப்படியே வருது. வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும், வறண்ட நிறத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழுப்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு. யார் அவருடைய பிச்சைக்காரோட வந்துட்டு போயிட்டார். யார் நம்ம சட்டம் பண்ண மாட்டோம், யாருனே தெரியாது. ஒரு ட்ராமா போட்டாங்க, ஒரு சர்ச்சில் ஒரு ட்ராமா போடும்போது அங்கே ட்ராமா போயிட்டு இருக்குது. இந்த கெட்டகுமாரன் கதை, கெட்டகுமாரன் கதை இல்லது, ஐஸ்வர்யான் லாசர் கதை போயிட்டு இருக்குது. ஐஸ்வர்யான் லாசர் கதை போயிட்டு இருக்கு. ஐஸ்வர்யா சம்பாரமாக உட்காந்துருக்காரு, சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த வெளியே இருந்து ஒருத்தர் வர்றாரு, வெளியேருந்து வர்றாரு, நல்ல பிச்சைக்காராட்ட ஒருத்தர் வர்றாரு. இந்த இந்த எல்லாம் ஜனங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கிரைஸ்ட் சர்ச் கிட்டத்தட்ட 2000-3000 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் உள்ள வரவனை விட மாட்டேங்கிறாங்க. அங்க ஒரே சண்டை, பின்னாடி விட்டாதே பிச்சைக்காரன் வண்டாடா, உள்ள விடாதான்னு சண்டை போடுறாங்க. அங்க எல்லாம் கொஞ்சம் பேர் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ முன்னாடி மைக்கில் இருந்து ஒரு சவுண்டு வருது. அதுவும் தூரத்தில் ஒருவர் வருகிறாரே, அவர் யார்? ஒரு பிச்சைக்காரனை போல வருகிறாரு யாரும் போது அவங்கள காதல், ஒரு டிராமா கேரக்டரா இவரு? கூடவே இல்லை. அந்த பையனுக்கு தமிழும் தெரியாது. நார்த் இந்தியாவில் வந்திருக்காங்க நடிக்கிறதுக்கு. அவனுக்கு தமிழும் தெரியல. அவனுக்கு இவங்க விடவும் மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் என்ன செய்ய, ஐயோ அது ட்ராமா கேரக்டரே உள்ள விடுங்க. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்தது. அசட்டை பண்ண. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பிரயாணம் பண்ணுகிறவர் போல காணப்படலாம். எம்மா அவர்களுடைய சீசர்களை போல கூட வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஒரு சகோதரர் சொல்றாரு, நம்ம ஆணை கட்டி அடிக்கடி போவோம் இல்லையா,
ஆணுக்கட்டி அவர் போயிட்டு வரும்போது நைட்டு இருட்டாயிடுச்சு, வண்டியில் இருட்டாயிடுச்சு, வெளிச்சம் தெரிய மாட்டேங்குது, இது எரியல, லைட் எரியல, வேற லைட்டு கிடையாது, ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. எப்படி வர முடியும் யோசனை பண்ணிங்க? ரோடு வளைஞ்சு வளைஞ்சு போகுது, எப்படி வர முடியும்? அவர் திணறாரு. பின்னாடி நான் உட்காந்துருந்தேனே நமக்கு தெரியாமல் இல்லை, உட்காந்துருக்குறோம், ஒன்று வந்துட்டு இருக்கிறோம். திடீர்னு பார்த்தா ஒரு பைக் பின்னாடி வரும். அந்த பைக் வந்து என்ன லைட் இல்லைங்களா அப்படின்ட்டு நீங்கள் போகண்டு பின்னாடியே வர்ற புல்லட் காரர். ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து திரும்பி பார்த்தா அவர் புல்லட் காரை காண வேற வழியில் போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா லைட் இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. அப்போ என்ன தோணுது நம்மளுக்கு? பிரதர் சொன்னார் இல்லையா, எனக்கு தெரியல, உங்க பார்த்தா கவுண்டிங் கம்மியாக இருக்குது, இவ்வளோ காசு நான் எப்படி கட்டுறது ரீகவுண்டிங் பண்ணும்போது? அப்போ ஒரு ஒரு தன்மை, ஒரு நிகழ்வு நம்ம கொடுக்குறாரு. ஒரு இக்கட்டான சூழல் அந்த இடத்துல வருது. அப்போ அந்த இக்கட்டான சூழலில் உதவி செய்வது யாருன்னு நமக்கு தெரியல, யாரோ ஒரு மனிதனாக இருக்கலாம். அப்போ அந்த வண்டி ஓட்டுனவர் சொல்கிறார், ஒருவேளை ஏஞ்சலாக இருக்குமான்னு. ஒருவேளை ஏஞ்சல் நம்பிக்கை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, திடீர்னு காட்டுறாரு. அவர் சரி சார் இன்னைக்கு மேலே போய்க்கோங்கன்னு சொல்லலை, ஸ்ட்ரீட் லைட்டுக்கு சார் போய்க்கோங்கன்னு சொல்ல அவர் காணோம், எந்த பக்கம் போனாலும் தெரியாது. அப்போ என்னன்னு சொல்ல புரியுதுங்களா? இதுதான் நாங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வு என்பது. அதில் 49:7 பாருங்க, ஏசாயால. இஸ்ரேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர், இஸ்ரேலின் மீட்பரும் அதை பரிசுத்தருமாய் இருக்கக்கூடிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ண, இவர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டார். தெரியல அவங்களுக்கு கூட, அதனால தான் அடிச்சு கொண்டாங்க. ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவர், ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவர், இஸ்ரேலர் இஸ்ரேல் அல்லாதவர்கள் அருவருக்கப்பட்டவர் அவர். அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனமாய் இருக்கிறவரை நோக்கி, அந்த ஊழியக்காரனை பார்த்து சொல்றார் அவரு, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரேலின் பரிசுத்தர் நிமித்தமும், உன்னை தெரிந்து கொண்ட இஸ்ரேல் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள். அந்த ஊழியக்காரனை பணிந்து கொள்வார்னு சொல்றாரு. எப்படி வசனம் எப்படி புரியுதுன்னு நமக்கு தெரியும். அவங்க சாதாரண ஊழியக்காரர் தான், அவங்க மீன்பிடி தொழிலாளர்கள் தான். ஆனால் அவர்கள் எப்படி மேலே கொண்டு வந்தார் பாருங்க. அதனால தான் வந்து கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்த சொல்றீங்க. பாலகர் அவந்தாளுக்கு எனக்கு தெரியும், அவன் வந்து இது மாதிரி சின்ன வேலை பண்ணிட்டு இருந்தார் சொல்லுவாங்களா மாட்டாங்க? அப்படி சொல்லுவாங்கல்ல. ஒரு நாள் ஒரு சர்ச்சில் வந்து, பெரிய சர்ச்சு, இந்த சர்ச்சில் வந்து பயங்கரமான கூட்டம், 4000-5000 பேர் இருக்கிறாங்க. அந்த ஒரு பெரிய பிரசங்கியார், அந்த பிரசங்கியாருக்கு அன்னைக்கு பேச முடியல, பிரச்சனை ஆகி போச்சு. யார் பேசுவாங்க? எல்லாம் தனவாங்க, யார் 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 பேசுறது, யார் பேச, ஒரு கூட்டம் நிற்கிது, அவனால பேச முடியல, ஒரு சிக்காயிட்டார். அந்த பேச வேண்டிய நேரத்தை சிக்காயிட்டார். உடனே செக்ஸ்டன் வந்து கேட்குறாரு, நான் பேசிட்டாங்கிற. செக்ஸ்டன் நீங்க? அந்த செக்ஸ்டன் நின்று பேசுறாரு, சூப்பராக பேசுறாரு. எப்படி? அவர் நிறைய வந்து கேட்டு மற்றவங்க கேட்குறாங்க, இருந்தாலும் கேட்டுதான் ஆகணும். கேட்டு நம்ம செக்ஸ்டனா இவரு இந்த போடுறா சொல்லுவாங்களா மாட்டோம். அப்ப அசட்டை பண்ணப்பட்ட நிலைமையில இருந்தவர், அவர் எல்லாம் அவருக்குள் விஷயங்கள் இருக்குங்கிறத வந்து புரிஞ்சுக்கல. அந்த ஊழியக்காரங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அதிகாரிகளுக்கு ஊழியக்காரராக இருக்கிறவர்களை அவர் தெரிந்தெடுத்தாருங்கிறத அந்த இடத்துல பார்த்தோம். எரேமியாவின் புத்தகம் 33:15. அந்த கிளை நீதியின் கிளை அப்படின்னு கொண்டு வர்றாரு அவர். எரேமியா 33. அந்நாட்களில் யூதா படிங்க. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் நீதியாய் இருக்கிற கர்த்தர் அப்படின்னு என்ன பண்றாரு, அந்த இடத்துல பேசுகிறார் என்பதாக பார்க்கிறோம். முடிச்சிட்டீங்களா? 33:15. அதுல 23:5 அவர் படிங்க. 33:15 படிச்சிங்க. எரேமியா பெண்ணுக்கு படிங்க. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு அதான் மாத்தி படிச்சிட்டாரு. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் அப்படின்னு அர்த்தம், வேறொரு நாள்னு அர்த்தம். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளை முளைக்கப்பட்டது. தாவீதுக்கு நீதி, தாவீதின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை. அது எப்படிப்பட்ட கிளையாமா? ஒரு நீதியின் கிளையாக அது முளைக்குகிறான்.
அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார்ங்கிறார். அந்த நீதியின் கிளை தான். அந்த நீதியின் கிளை நீதியையும் நியாயத்தையும் நடப்பிக்கிறவராக அவர் மாறுகிறார் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம் பூமியில். அதில் 23:5-6 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார். முதல் நாள் என்னாரு, பின்னாடி என்னன்றாரு, நாட்கள் என்றார். அப்ப நாட்கள்னா 2000 வருஷம். இந்த 2000 வருஷத்துல அவர் வந்துருவார் என்பது பொருள். அதுக்கப்புறம் வர்றது 1000 வருட அரசாட்சி, அதுல ராஜாவா வருவார் என்பதும் பொருள். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளை. அவர் ஆதிதான், வேற வழியே இல்ல, ரூட் அதுதான் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாரு. அவர் ராஜாவா இருந்து நியாயத்தையும் நீதியும் நடப்பிக்கிறவர் யார் அப்படின்னு கேள்வி நம்ம அந்த 33:15 கேட்டோம்னா, அவர் ராஜாவா இருந்துன்னு 23:5 எழுதுறாரு. ராஜாவா இருந்து ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணுகிறார். பூமியில நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அப்ப எப்படி நடப்பிப்பார்? அவர் ராஜாவாக இருந்து நடப்பிப்பார். அந்த கிளை ராஜாவாக இருந்து நடப்பிக்கிறாராம் என்பதாக அந்த இடத்துல பார்க்க. அதனாலதான் நம்ம பார்த்தோம்னா அரசர்கள் கையில், இப்போ பிஷப் எடுத்துக்கோமா, பிஷப் கையில் என்ன இருக்கும்? செங்கோல். எதில் செஞ்சது? அது என்ன இருக்கும்? அதுல மரம் இருக்குங்க. நீங்க வந்து தங்க முலாம் போட்டிருப்பாங்க, ஆனா அது கோல் அப்படிதான் சொல்லுவாங்க, செங்கோல். அப்படி அது மரம் தானது, அது ஒரு கிளை தானது. அதனாலதான் அந்த கிளையை என்ன பண்ணுகிறார்கள், அவர்கள் கரங்களை கொடுக்கிறார்கள். ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சு வர்றவங்களுக்கு அந்த ஒலிவை இலையை வைக்கிறாங்க, அந்த கிரீடம். அப்ப இதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இதிலிருந்து தான் அந்த நீதியாக அரசாட்சி செய்பவராக இருக்கிறார் என்பதற்கு தான் அது கொடுக்கிறார் என்பதா பார்க்கிறோம். ஏசாயா புத்தகம் 30:18. 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். இறங்க காத்திருக்கிறார். அவரு யார் காத்திருக்கிறார்? அவர் காத்திருக்கிறார். இறங்கும்படி காத்திருக்கிறார், மனதுருகுகிறார். கர்த்தர் நீதி செய்கிற கடவுள். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். பாத்தீங்களா? அவர் காத்திருக்கிறார், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப யார் முதல்ல வரணும்? அவர் காத்திருக்கிறார், அவர் காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம முன்னாடி இருக்கணும். நமக்காக அவர் வெயிட் பண்றாரு. நாம என்ன பண்ணணும்? நாம முன்னாடி போய் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். அதுதான் நேர பலின்னு பார்க்கணும். நேர பலி. நம்ம பஸ் பிடிச்சோம்னா லேட் ஆகும் அப்படின்னு டாக்ஸி வச்சு வந்தோம்னா அது பொருள் பலி. அது பொருள் பலி. அப்புறம் மெதுவாக போய்க்கலாம், செலவாகுமே அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது பொருள் பலி இல்லை என்பதாக புரியுதுங்களா? அப்படின்னா முதல்ல செலுத்துறது நேர பலி, ரெண்டாவது செலுத்துறது பொருள் பலி, மூணாவது தான் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக பார்க்குறோம். அதுலேயே 16:5, ஏசாயா 16:5. இப்போ நீதி, நியாயமும் நீதி செய்கிறவர்னாரு. நியாயம் நீதி செய்கிறவர் காத்திருக்கிறார், ராஜாவாக வருகிறார்ட்டாரு. அப்ப இந்த ராஜானா எங்க உட்காருவாரு? அவரு அது சிங்காசனத்துல தான் உட்காருவாரு. அடுத்த வசனத்தை சொல்றாரு 16. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்க. அதனாலதான் மெர்சி சீட் அப்படிங்கிற கிருபாசனம், கிருபை ஆசனம். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுமா? நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் நியாயம் செய்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் வீற்றிருக்கிறார். தாவீதின் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் நியாயாதிபதியாய் உண்மையாய் வீற்றிருக்கிறார். அவர் எந்த அப்பழக்கம் இல்லை, கரெக்ட்னு அவர் தான் இங்க கரெக்ட். அப்ப என்ன பண்றாரு, அந்த நியாயாதிபதியாய் வீற்றிருக்கக்கூடிய அரசர்ங்கிற நீதி செய்கிறவர் என்பதாக பார்க்கிறோம் அந்த இடத்துல. அப்படின்னா இன்னைக்கு வந்து ஜட்ஜின்னு தனியா வச்சிருக்கிறோம், ஆட்சியாளர் தனியா வச்சிருக்கிறோம். ஆனா அன்னைக்கு நியாயம் செய்கிறவர் யாரு? ரெண்டு வேலையும் அவங்க தான் செய்வான், ராஜா தான் செய்வான். புரியுதுங்களா? அப்ப அதை தான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுகிறார் என்பதா. அப்போஸ்தலர் 17:31. அப்போஸ்தலர் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அக்காலத்திலே, அந்த நாட்களிலே தான். இங்க என்னன்றாரு? மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தின் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த நாள்ல வந்து தான் நியமித்த மனுஷனை கொண்டு பூமியை பூலோகத்தின் நீதியாய் நியாயம் தீர்ப்பார்.
அப்படின்னு அந்த இடத்துல சொல்றார். அப்படின்னா நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் ஒன்றும் செய்யறதில்லை. நான் கேட்கிறபடி நியாயம் தீர்க்கிறேன். நான் கேட்கிறபடி நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் பிதாவுக்கு சித்தமானதை தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. என் தீர்ப்பு நீதியா இருக்கு. அப்படின்னா யார் அவரு? இவர் தாங்கிறார். 22 அதுலயே 5:22. அன்றியும் பிதாவையே கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரன்ட்ட கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா அந்த மேலும் ஒரு நாளை குறித்து அந்த நாளில் நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர் யார் என்று கேட்டால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு தான் சொல்றாரு. அந்த இடத்துல பிதாவை கனம் பண்ண மாதிரி குமாரனையும் கனம் பண்ணணுங்கிறார். சில பேர் என்ன பண்ணாங்க, பிதா மட்டும் கணவன் குமாரன் கடன் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு வகுப்பாக இருக்கிறான். அவர் யாருங்க? அவர் குமாரன். அவர் குமாரன் தாங்க. ஆனால் அவர் வந்து மீட்பு பலியாக வந்தவர். அவர் மாமனிதர் பூமியில். அவர் மனுஷன்தான். யாருங்க? ஒரு வீடு வராங்க, ஒரு வீட்டில் வந்து கேட்குறாங்க, இயேசுநாதர் ஃபோட்டோ மாட்டியிருக்காங்க. பொதுவாக நிறைய வீட்டில் மாட்டியிருப்பாங்க. யார் இருந்தாலுங்க, யார் இருந்தாலும் இந்த ஃபோட்டோ எது மாட்டியிருக்கீங்க அப்படின்னா எப்படிங்க இருக்கும்? ஐயா சரி, நீ பிதாவை தான் வணங்கிக்கணும், யெகோவா கடவுள் தான் வணங்கணுங்கிற நீ சொல்ல வேணான்னு சொல்லலை. அவன் எடுத்த உடனே நீ இப்படி பேசுனா அவன் பண்ணுவான், வெளியே போயிட்டான். எப்படி அவனுக்கு புரியும்? எப்படி புரிய வைக்கிறது இல்லையா? எடுத்தோன்னு இப்படி பேசக்கூடாது. ஆனால் ஜாக்கிரதை. அதனால தான் இந்த தர்பூசணி இருக்குல்ல, இந்த தர்பூசணி ஒரு ஊரில் விளைஞ்சிருக்கு. நிறைய சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், விளைஞ்சிருக்கு. அப்போது அந்த ஊருக்கு ஒருத்தர் வராரு புதுசாக. வந்த உடனே சொல்கிறாங்க, அந்த பக்கம் போயிடாதீங்க, அங்கே ராட்சத முட்டை இருக்கும், அந்த பக்கம் போயிடாதீங்க. பார்க்குறாரு, தடுப்பூசியை போய் இந்த ஜனங்க ராட்சத முட்டைங்கிறானுங்க. ஐயோ ஒன்றுமே புரியல இவங்களுக்குன்னு என்ன பண்ணுறாரு, ஒரு கத்தியை வாங்கிட்டு போய் கண்டா கத்திக்கு வரணும், கத்தியை வாங்கிப்போ அதை குத்தி அதை கிழிச்சு அதை எடுத்து சாப்பிட்றாரு. இவங்க பார்க்குறாங்க, ராட்சத முட்டையை குத்தி கிழிச்சு அந்த ரத்தத்தை குடிக்கிறானே. இவரை பார்த்து பயந்துட்டாங்க. இவர் புரிய வைக்கிறதுக்கு தான் செஞ்சாரு. அவரை பார்த்து பயந்துட்டாங்க. இதான் மெத்தடு. அப்புறம் வேற ஒருத்தர் வந்தார். அவர் பார்த்தாரு, ஒரு விதையை எடுத்தார். இது என்னன்னு கேட்டார். இது விதை அப்படின்னு போடு, தண்ணி ஊற்றி வளர்த்தேன். காலங்கள் எடுக்கிறது. இதுல இருந்து தாண்டா வருது, அது இந்த விதையிலிருந்து வருது, பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் காலம் தாழ்த்தி தான் அவரை புரிய வச்சாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் எடுத்தேன் கவுத்தேன் வந்து நம்ம எதையுமே செய்ய முடியாது என்பதாகத்தான் அந்த இடத்துக்கு நம்ம ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்க என்பதாக பார்க்கணும். நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர், நிதானமாய் நியாயம் தீர்க்கிறவர். அதுவே 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 9:39. அப்ப நியாயம் தீர்க்க வந்தவர் யாரு? ஜீசஸ் தான் நியாயம் தீர்க்க வந்தாருன்னு புரிஞ்சிடுச்சு. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். இதை காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும் நியாய தீர்ப்பு நான் வந்தேன். ஒன்று கண்ணு தெரியாதுன்னு தெரிஞ்சா உன் ரட்சிப்புக்குள்ள வந்துடுவான். கண்ணு தெரிஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு மேட்டிமையாக குழந்தைங்க என்ன பண்ணிடுவான், அவன் அழிவுக்கு போயிடுவான். நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு வந்தே அப்படிங்கிற 8:15 பாருங்க. அதுலயே 8:15. நீங்கள் மாம்சத்திற்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறவர்கள். நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறேன். நான் ஒருத்தன் நியாயம் தீர்க்க என்னங்க நியாய தீர்ப்பு இவருக்கு கொடுத்துருக்கிறேங்கிறாரு பிதா. நியாய தீர்ப்பு கொடுக்க தான் நான் வந்தேங்கிறாரு. என்னுடைய தீர்ப்பு நீதியா இருக்குன்னாரு. இப்ப என்னன்ட்டாரு, நான் நியாயம் தீர்க்க வரலங்கிறார். எதன்படி? மாம்சத்தின்படி நியாயம் தீர்க்கறதுக்கு நான் வரல. புரியுதுங்களா? அப்படின்னா எப்படிங்க நியாயம்? ஜட்ஜ் உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த ஜட்ஜ் எப்படிங்க தீர்ப்பு சொல்லுவார்? சட்டம், சட்டத்தின்படிதான். படிங்க, அதிலே 12ஆம் அதிகாரம் 47-48. ஒருவன் என் வார்த்தையை கேட்டும் விசுவாசியாமல் போனால், ஒருவன் என் வார்த்தையை கேட்டு விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் நியாயம் தீர்க்கல. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல், நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வரல, உலகத்தை ரட்சிக்க வந்தேன். உலகத்தை ரட்சிக்க தான் வந்தேன். நான் சொல்லி கொடுப்பேன், கேட்கணும், கேட்டுட்டு திருந்திடணும்.
திருந்தலைன்னா என்னங்கிறது பின்னாடி வந்துருக்கு. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒண்ணு இருக்குது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசினால. நான் சொன்ன வசனமே அவனை கடைசினால. அதுதான் இந்த சட்டம் தான். சட்டம் தான். அந்த சட்டத்தின்படி தான் அவர் செயல்பட்டார், செயல்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். படிக்கலாம். சகரியான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள். பிரதான ஆசாரியன் அப்படின்ட்டாரு. பிரதான ஆசிரியன் யார சொல்லிட்டாரு? பேரு யோசுவாங்கிறாரு. யோசுவான்னு என்ன அர்த்தம்? ரட்சகர். அப்ப பிரதான ஆசாரியனாக யோசுவாவை நீ கேள்னா அவர்ல ஜீசஸ் மறைஞ்சு வர்றார் என்பது பொருள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் உனக்கு முன்பாக தோழரும் கேட்க கடவர் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அடுத்தது அவரோட சகாக்களாக செல்லக்கூடியவர்கள் நீங்களும் கேளுங்க. அந்த கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தோழர்கள் அடையாளமா இருக்கிற புருஷர், இயேசுவுக்கு அச்சடையாளம் இருக்கக்கூடிய புருஷராக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் சபைங்கிறாரு. இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். கிளை எண்ணப்பட்டவராகிய தாசனை நான் வரப்பண்ணுவேங்க. கிளை எண்ணப்பட்டவர் நீதியாய் அரசாட்சி செய்கிறவர், நீதியாக செயல்படுகிறவர், அவருடைய தாசன்கிறார். தாசன் என்ன அர்த்தம்? அவரை மாதிரியே செயல்படுவது பொருள். பாரதியார் சொல்றோம். பாரதிதாசன் பாரதியார் என்ன எழுதினார்? பாட்டு எழுதினார். பாரதிதாசன் எழுதினார், பாட்டு எழுதினார். அப்படின்னா அது ஃபாலோயர்ஸ். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவை போல வாழ்கிறவர்கள் இல்லையா? இவரை நீதியர் என்கிற தாசங்கிறார். அதுலேயே 6ஆம் அதிகாரம் ஒரு பேச்சு திருப்பங்க. 6ஆம் அதிகாரம் 11 படிங்க 13 வரைக்கும். அங்கே அவர்கள் கையிலே வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கிரீடங்களை செய்வித்து, கிரீடங்கள் வெள்ளியும் இருக்கு பொன்னும் இருக்குன்றாரு. பொன் என்பது மணவாட்டி வகுப்பாரையும், வெள்ளி என்பது திரள் கூட்டத்தையும் குறிக்கிறதாக காணப்படலாம். வெள்ளியும் பொன்னையும் வாங்கி அதில் கிரீடங்களை செய்வது, கிரீடம் இல்லை கிரீடங்களை செய்வித்து, யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே வைத்து. அப்போ ஒரு தலைமையில எத்தனை கிரீடங்கள் வைப்பாங்க? யோசுவான பிரதான ஆசாரியனாக அவன் சிரசின் மீது எத்தனை கிரீடம் வைக்கிறாங்களாமா? அந்த செய்வித்த கிரீடங்களை வைத்து அவனோட சொல்றாருங்கிறார். அப்படின்னா ஒரு தலையில நிறைய கிரீடம் வைக்கிறாங்கிறார். எத்தனை கிரீடம் அந்த இடத்துல சொல்ல இல்லையா? அப்படி கீடங்களை வைத்து சொல்ல வேண்டியதாவது அப்படிங்கிறார். அதை அப்படியே வச்சுட்டு இது படிங்க 19 வெளி 19 12 13 படிங்க. வெளி 19 12 13. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் अनेक கிரீடங்கள் இருந்தன. இப்ப புரியுதுங்களா? யோஸ்தாக்கின் குமாரனாகிய யோசுவாவின் சிரசின் மீது अनेक கிரீடங்கள் வைக்கப்பட்டது. இங்க யார் மேல अनेक கிரீடம் வைக்கப்படும்னா இயேசு கிறிஸ்துவின் தலை மேல अनेक கிரீடம் வருது. ஒவ்வொரு கிரீடம் ஒவ்வொரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி இருந்தது. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் கடவுளுடைய வார்த்தை. அவருடைய நாமம் கடவுளுடைய வார்த்தைங்கிறோம். எதை வச்சுக்க நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க ஒரு மனுஷன்? ஃபேஸ் தான். முதல்ல ஃபேஸ் தான். அப்ப நீங்க பேசுற அடடே அவரே நான் தெரிஞ்சு பார்க்குறேன். நீங்க பேசுறீங்களே இல்லையோ, அவரா இவரு ஃபேஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் பேச்சை வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஓ ஐயே வேணாம் அப்படி அதுக்கப்புறம் புரியுதுங்களா? ஆனால் அவருடைய சரீரத்தின் மீது ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் கடவுளுடைய வார்த்தை என்பது. அப்ப இந்த ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம்ங்கிறது என்னது? அவருடைய வஸ்திரம். அந்த வஸ்திரம் ரத்தத்தில் தோய்ச்சிருக்கிறாங்க. அது சபை. ஏன்னா அந்த வஸ்திரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த வஸ்திரம் சரீரத்தின் மீது இருக்கிறது. அப்ப இந்த சரீரம் என்று சொன்னால் அது சபை. அப்ப இந்த சரீரமாகிய சபை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது ரத்தத்தில் தோய்த்த வஸ்திரத்தை மாட்டிக்கொண்டது. அதுதான் பலியினால் உடன்படிக்கை பண்ணினவர்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இதை எந்த பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அவர் கூட அவருக்கு சரீரமாக ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரமாக சிரசின் நீர் கீழங்கள் வரும்போது அவர் என்னவா மாறுகிறான்னு பார்த்தோம்னா அவர் அந்த சபையோடு இணைந்து விடுகிறான்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த வருஷத்துல வர்றது திரள் கூட்டம். படிங்க. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவர். இது திரள் கூட்டம்.
புரியுதுங்களா? இயேசுவின் தலை கிரீடம் இயேசு, சரீரத்தை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த சரீரம் வந்து சரீரமாக சபை. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வந்து வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு வெள்ளை குதிரை மீது போகிறவர்கள் திரள் கூட்டம். இப்படி என்ன பண்ணுறோம், இந்த கார்லேட் பண்ணி வந்து நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நமக்கு அதில் புரிதலை கொடுக்கிறார். இப்போ வந்துருங்க சகரியான் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு. அவனோடு சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷர் அவருடைய நாமம் கிளை எனப்படும் அப்படிங்கிறார். இதோ ஒரு புருஷர் அவருடைய நாமம் கிளை எனப்படும்ங்கிறார். புருஷர்னா யாரு? அதை 2 Corinthians 11:2 படிக்கிறோம். 2 Corinthians 11:2 என்ன படிக்கிறோம்? புருஷர் யாரு? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, கன்னிகைங்கிறது ஒருமையா பன்மையா? கன்னிகைனா ஒருமை. நான் உங்களைனா பன்மை. அப்போ உங்களை கற்புள்ள கன்னிகையாக என்ன அர்த்தம்? அதுல வந்து அந்த கன்னிகைங்கிறக்குள்ள நிறைய பேர் மறைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அந்த நிறைய பேர் ஒரே சபையாக மாறி என்ன ஆயிட்டாங்க இந்த இடத்துல? கிறிஸ்துக்கு கன்னிகையாக கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட ஒப்பு கொடுக்கப்பட்டபடியாள்ங்கிறார். அப்படின்னு ஒரே புருஷன் கிறிஸ்து, கன்னிகை ஒருமை. அந்த ஒருமைக்குள்ளாக மறைந்திருக்கக்கூடியது 1,44,000 பேர். சொல்லிட்டாரா? படிங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31-32. எபேசியர் 5:31-32. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. இது ரகசியம், மிஸ்ட்ரி. இது இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும், நான் கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றி பேசுறேன்ட்டேன். இனி என்னங்க வேணும் நம்மளுக்கு? எந்த ஒரு திருமணத்தில் ஆணும் பெண்ணுமாக நீங்கள் கணவர் அவங்க பார்த்தீங்கன்னாவே அது கிறிஸ்துவ மனவாட்டியாக தான் பார்க்கணும். நம்ம அப்படிதான் பார்க்கணும். அப்படிங்கிற ஒரு நியமனமாக நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இப்போ ஒரு புருஷன் அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் தான் ஆலயத்தை கட்டுகிறார் அப்படிங்கிறார். ஆலயத்தை கட்டுறாரா? கற்றவர் யாரு? அவர் கொத்தனார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கற்றவர் கொத்தனார். இப்போ தாஜ்மஹால் கட்டினது யாருன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஷாஜகான் சொல்றாங்க. அவர் கொத்தனாருங்க. என்னங்க எதுக்கு கட்டு? ரெண்டுமே கட்டு. ஏன்னு கேட்டால் ஷாஜகான் தான் கொத்தனார். ஷாஜகான் கொத்தனாரை வச்சு கட்டுறேன். இப்படி நமக்கு அந்த புரிதல் நமக்கு வர வேண்டும். நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷாஜகான்ங்கிறது கொத்தனார் தாங்க, அப்படிதாங்க அவர் சொன்னாங்க. ஒரு அந்தத்துக்கும் ஆமான்னு சொன்னாங்க அப்படி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு. முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை, யாவே கடவுளின் ஆலயத்தை அவர் கட்டுவார் அப்படிங்கிற 13ஆம் வசனம். அவரே இதுல சகரியான் புத்தகம் 6 அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். ஆலயத்தை கட்டுவார், ஆளுகையும் செய்வார். அவரே கட்டுறாரு. கொத்தனாரை வச்சு, சபையை வச்சு கட்டுறாரு, ஆளுகையும் செய்வார். அப்ப ஆசாரியனா, பிரதான ஆசாரியனான யோசுவா அரசராக மாறுகிறார். அந்த இடத்துல அவர் சிரசின் மீது கிரீடங்கள் வைக்கப்பட்டது நிமித்தமாக தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் அவர் ஆசாரியராயும் இருப்பார். அரசராக இருக்கிறார், ஆசாரியராயும் இருப்பார். அப்ப 2 வேலையும் அவர் தான் செய்கிறார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை. இந்த ஆசாரியனும் அரசரின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளக்குங்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பேர்னா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் எது கடைசியில வருது? அதிசயம், ஆலோசனை கர்த்தா, வல்லமைத்துள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு கடைசியில. இது 2த்துக்கு நல்ல ஆலோசனை கர்த்தர், சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். ஆலோசனை கர்த்தர் முதல்ல வந்தது, சமாதானத்தின் ஆலோசனை விளங்குங்கிறார். அப்படின்னா 5 பிரிவாக இயேசு பிரிக்கப்பட்டார். 1 வந்து அதிசயமாக செயல்பட்டார். பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே தெரியல, அவர் யாருன்னே தெரியல. அதிசயமாக ஆலோசனைகளை தந்தார். மலை பிரசங்கத்திலிருந்து எல்லாமே ஆலோசனை தான். 2ஆம் இந்த முதல் வருகையில் ஆலோசனை கர்த்தராக வந்தார். உயிர்த்தெழுதல் கொடுக்கும் போது வல்லமையுள்ள தேவனாக வருகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நாம அவர் கொடுத்துட்றாரு. வெளி 1:8 வச்சு நம்ம படிச்சோம்னா அல்பா ஒமேகான்னு பேர் தான். சர்வவல்ல தேவன் நாமும் கொடுத்துட்றாரு. உயிர்த்தெழுந்து வரக்கூடியவர்கள் உயிர் தெளச் செய்யும் போது வல்லமையுள்ள தேவன்
உயிர் தெளிந்து வருகிறவர்களுக்கு யார் அவரு? நித்திய பிதா. உங்களுக்கு எனக்கு இல்லை. மணவாளன் உயிர் தெழுந்து 2ஆம் உயிர் தெழுந்து பங்கடைய கூடிய மக்கள் கூட்டங்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முற்பிதாக்களுக்கும் அவர் நித்திய பிதாவாக காணும். அதனால தான் தாவீது சொல்லும் போது உங்கள் பிதாக்களுக்கு பதில் குமார் இருப்பார்கள். கர்த்தர் என் ஆண்டவர் எப்படி சொன்னாலும் ஜீசஸே கேட்கிறார் அந்த இடத்துல இல்லையா? தாவீது அவரை ஆண்டவர் சொல்லி அவர் எப்படி குமாரனா இருக்குன்னு கேட்கிறாரு ஜீசஸ். அப்ப தாவீதின் முதல் வருகையில் தாவீது மூலமாக ஜீவனை பெற்றனால் தாவீதின் குமாரன் அழைக்கப்பட்டார். இப்ப தாவீது எங்க இருக்காரு? இங்கே இருக்காரு. இவர் எங்க இருக்காரு? தாவீதின் குமாரன் அழைக்கப்பட்டவர் அங்க இருக்கிறார். இப்ப தாவீது யார் உயிர் கொடுக்க போறாரு? ஜீசஸ் கொடுக்க போறாரு. அப்ப தாவீது என்னன்னு கூப்பிடுவார்? அவரை ஆண்டவரேன்னு கூப்பிடணும் இல்லையா? ஜீவனை கொடுக்கிற தகப்பன், ஜீவனை பெற்றுக்கொள்ளும் மக்கள். இயேசுவின் முதல் வருகையிலே இயேசு தாவீதிலிருந்து ஜீவனை பெற்றதினால் தாவீதின் குமாரன் அழைக்கப்பட்டார். இயேசுவின் 2ஆம் வருகையில் தாவீது அவர் மூலமாக ஜீவனை பெற்றுக்கொள்ளும் போது இவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய பாக்கியம் இவருக்கு கொடுத்து விடுகிறார் என்பதைத்தான் அந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார் என்பதை பார்க்கிறோம். அதிலே சகரியான் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். கர்த்தருடைய ஆலயம்ங்கிறது நாம தான். அப்ப தூரத்திலிருந்து வந்து கட்டுறாங்கன்னு அவங்க யாரு? அவங்க தான் திரள் கூட்டம். புரியுதுங்களா? அப்ப திரள் கூட்டம் இந்த ஆலயத்தை கட்டுகிறது. இப்ப பவுலுக்கு யாரு ஹெல்ப் பண்ணா? பர்னபா ஹெல்ப் பண்ணாரு, சீலா ஹெல்ப் பண்ணாரு இல்லையா? ஒருவேளை பவுல் சபை என்று எடுத்துக்கொண்டால் சீலா வந்து அவருக்கு துணையாளராக வந்தார். திரள் கூட்டத்துக்கு முன்னடையாளர். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது பண்றாரு, பவுலும் அவன் மனைவியாகிய சீலாவும் ஊழியம் பண்ணவில்லையா? அந்த காலத்துல யார் என்ன புரிஞ்சுட்டு? சீலாங்கிறது நம்ம ஊர் சீலாங்கிற பேர் மாதிரி பவுலோட பொண்டாட்டி பேர் சீலான்னு அவர் நினைச்சிட்டாரு. இப்படி அவர்களுடைய புரிதல் அப்படியாக இருக்கிறது என்பதுதான் பார்க்கணும். தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார்கள். சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் என்று சொல்கின்றார். இது நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க ஆலயமா இருப்பீங்க, ஆலயத்தை கட்டுறவங்களாவும் இருக்கலாம். இது நிறைவேறும் என்று சொல்றாங்க. பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் ஆசீர்வாதம். ஆமென்.